இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. உனக்கு என்னையா தங்க விலை ஏறுறது இறங்குறத பத்தி நீ பெருமையா பேசிக்கிற. உனக்கு வித்தாலும் சரி விற்கலனாலும் சரி இருக்கிற ஸ்டாக் உனக்கு லாபம் தானே. எதப்ப எங்களை பத்தி ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை கேட்டு எனக்கு சிரிக்கிறதான்னு தெரியல. இதை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. மற்ற வியாபாரத்துக்கும் தங்க வியாபாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்றதெல்லாம் பொருளை ஒரு விலைக்கு வாங்கினோம், இன்னொரு விலைக்கு விற்றோம், நடுவில் வரதெல்லாம் லாபம், அவ்வளோதான். ஆனால் தங்கம் வெள்ளி மட்டும் அப்படி இல்லை. ஒரே நாளில் 3 டைம் ரேட்டு மாறின காலமெல்லாம் உண்டு. இப்போ போன 2 மாசத்துல ஏன் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரே நாள் 2 வேலை வந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த 2 நெக்லஸ் இருக்கு. இன்னைக்கு நான் வித்துறேன். நான் வித்துட்டு இதை வெறும் காலி ட்ரேவா வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க சொல்றபடி வச்சா அது வித்துதுன்னா கம்மன்னு உட்காந்துக்கணும். அந்த பணமும் தீர்ந்ததுன்னா இந்த இடத்துல நான் 2 வைக்கணும். மறுபடி தங்கம் வாங்கின வேலைக்கு எனக்கு இப்ப தங்கம் கிடைக்க போகுதா? கண்டிப்பா இல்ல. இப்ப விட இதை வாங்க போறது 1 மணி நேரம் கேப்ல இன்னும் ஒரு 100 ரூபாய் ஏறிச்சுனாலும் எனக்கு அந்த விலைக்கு தான் தங்கம் கிடைக்கும். இப்ப வித்ததை விட அதிகமா வந்தாலும் நான் வாங்கி இங்க வச்சுதான் ஆகணும். ஆக தங்கமாகட்டும் வெள்ளி ஆகட்டும், இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அதுதான் எனக்கு அசல். நான் வித்ததுக்கும் அடுத்து அந்த பொருளை வாங்குறதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் லாபம். இதுதான் எல்லா கடைக்காரருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, அவன் பெரிய எவ்வளோ பெரிய கார்பரேட்டா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே தான். மறுபடியும் 5 பவுன் ஹாரம் விற்கிறேன். 5 பவுன் ஹாரத்தை இன்னைக்கு என்ன விலைக்கு வாங்குறனோ இது 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் எனக்கு லாபம். இதான் நல்லா புரிஞ்சுக்கணும்.